أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن سار على نهجه ومن اهتدى على هديه إلى يوم الدين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து இத்தகைய ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகின்ற சலாமா சொசைட்டி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கியமைக்காக நன்றியை தெரிவித்தவனாகவும் இந்த சந்தர்ப்பம் நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு தாவா உபதேசம் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தமைக்கு எல்லாம் வல்ல அல்லாஹுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மிக முக்கியமான ஒரு தலைப்பு தொடரிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தலைப்பு தொடரை மிக நேர்த்தியாக அழகாக வடிவமைத்து மக்களுக்கு இது சம்பந்தமாக தெளிவூட்டி கொண்டிருக்கின்ற சலாமா சொசைட்டிக்கு பாராட்டுக்களையும் நன்றியையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை முன்மாதிரியாக வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை எமக்கான வழிகாட்டலாக எங்களுடைய வாழ்க்கையின் உபதேசமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அப்படியான அருமையான கருத்துக்களை தெரிவு செய்து மக்களுக்கு தொடர்ந்தும் தெளிவூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் قال رسول الله صلى الله عليه وسلم لرجل وهو يعظه اغتنم خمسا قبل خمسين. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருக்கு உபதேசித்து கொண்டிருந்த போது 5 விடயங்கள் வருவதற்கு முன்னர் 5 விடயங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், 5 சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்தார்கள். அதிலே முதலாவது விஷயம் ஷபாபக கபுல ஹரமிக், உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னர் உங்களுடைய இளமையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இரண்டாவது ஒசஹத்தக கபுல சகமிக், உங்களுக்கு நோய்வாய் ஏற்படுவதற்கு முன்னர் உங்களது ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மூன்றாவது வகினா அக்க கபுல ஃபக்கரிக், உங்களுக்கு வறுமை வருவதற்கு முன்னர் உங்களுடைய வசதியை பணத்தை சொத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான்காவது ஃபராகக கபுல ஷுகுலிக், உங்களுக்கு நீங்கள் பிஸியாவதற்கு முன்பதாக உங்களுடைய ஓய்வு நேரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொன்னார்கள் ஹயாத்தக கபுல மௌத்திக், எல்லாத்தையும் சுருக்கி கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னர் உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த விஷயத்தை பார்க்குற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, வாழ்க்கைக்கான சந்தர்ப்பங்கள். இதை மிஸ் பண்ணினா அவர் இம்மையிலையும் தோல்வி, மறுமையிலையும் தோல்வி. அப்போ இந்த 5 விஷயத்தையும் பார்க்குற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்ற விஷயம் ஒரு பாரதூரமான விஷயம், பாரதூரமான உபதேசம். இதனை நாங்கள் மிஸ் பண்ணிட்டா அது அவரோட மர்ம வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கக்கூடியதாக அமையும். இப்போ நாங்கள் பார்க்குறோம் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளணும், சந்தர்ப்பங்களை நழுவ விட வேண்டாம். இப்போ டிசம்பர் சீசன் நிறைய இடங்களில் நாங்கள் பார்க்குறோம் ஆஃபர்கள் போட்டிக்கிறாங்க, பிஸ்னஸில் குவி அழைக்கிறாங்க. இது உங்களோட கடைசி சந்தர்ப்பம், இன்னும் 5 நாள் தான் நீக்கி, 2 நாள் தான் நீக்குது, சரி முடிய போகுது, உங்களுக்கு 50% மோஃபிக்கு கல்விக்கு இதை இப்படி எடுக்கலாம், 1 எடுத்தால் 2, இப்படி நிறைய சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ண வானம் என்று சொல்லி நிறைய ஆஃபர்கள் இப்போ சீசனுக்காக வேண்டி பிஸ்னஸுக்காக வேண்டி ஆக்கள் மோட்டிவேட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அங்கே சில நேரம் நாங்கள் 1க்கு 2 கிடைக்குதுன்னு சொல்லி அந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணப்படாதுன்னு மக்கள் அல்லுண்டு போகிறத பார்க்குறோம். சில நேரம் சரி ஒரு பிராண்ட் உண்டு, ஒரு கம்பெனி உண்டு, சரி ஒரு ஷோரூம் உண்டு, திடீர்னு அவங்களோட டிசம்பர் சீசனில் இல்லாட்டி ஏதாவது ஒரு சீசனில் ஒரு பெரிய ஒரு ஆஃபர் ஒன்றை போட்டு வச்சுருந்தாங்கண்டா மக்கள் அல்லுண்டு போலினில் அடித்து நெருங்கி சனமோடு பேய்த்து அள்ளி அவங்களுக்கு தேவையானது தேவையில்லாது இதெல்லாம் அள்ளி கொண்டு வரதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பம் என்று கற்றுத்தந்த விஷயங்கள் அது ஒரு மனுஷண்ட வாழ்க்கையை புரிஞ்சு கொண்ட
வாழ்க்கையோட யதார்த்தத்தை சரியாக விளங்கின ஒருவரால் தான் இப்படியான இந்த 5 உபதேசங்களையும் செய்திருக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயங்களை வாழ்க்கையோட யதார்த்தத்தோட அதோட சாரத்தை லைஃப் அண்டா இது தான் என்று சொல்லி விளங்கி இந்த லைஃப்பில் அந்த வாழ்க்கையோட ஓட்டம் எப்படி அமையும், வாழ்க்கையோட விதிகள் எப்படி ஈக்கும், அதோட முடிவு எப்படி ஈக்கும், முடிஞ்ச அப்புறம் அந்த வாழ்க்கையோட அடுத்த தொடர் என்ன, இந்த விஷயம் எல்லாம் விளங்கித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்காக வேண்டி ஒரு அருமையான ஒரு உபதேசமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை முன் வச்சாங்க. 5 விஷயங்கள். முதலாவது எங்களோட வாலிபம், அடுத்தது எங்களோட ஆரோக்கியம், அடுத்தது எங்களோட பொருளாதாரம் வசதி, அடுத்தது எங்களோட ஓய்வு, நாங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்கிற டைம், அடுத்தது மொத்தமாக எங்களோட வாழ்க்கை. சரி, இதில் யாரும் எந்த ஒரு மிஸ்ஸிங்கும் எந்த சந்தர்ப்பத்திலையும் செஞ்சிடப்படாது. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மிஸ் பண்ணினா பெரிய துரதிஷ்டவாளிகளாக நாங்கள் மாறுவோம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கல அந்த ஹதீஸில். ஆனால் மொத்தமாக அந்த ஹதீஸோடு சேர்த்து ஏனைய ஹதீஸில் குர்ஆன்ட வழிகாட்டல், ஹதீஸ்ட வழிகாட்டலாம் பார்க்குற நேரம் எங்களுக்கு நிறைய இது தொடர்பான எச்சரிக்கைகளும் வந்திக்கு. இது 5 சந்தர்ப்பம், இதை நீங்கள் மிஸ் பண்ண வேணும் என்று சொல்லி. இது தனிம் என்ற சொல்லே இந்த கனிமத்திலிருந்து வர சொல். இது தனிம் என்றக்குள்ள கனிமத் என்றக்குள்ள ஒரு பெரிய சொத்து, அதை யாரும் அதை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் அது, அதை யாரும் மிஸ் பண்ணப்படாதுன்னு சொல்லி. இப்போ அதில் ஏற்கனவே ஷேக் ஹசன் தலைப்பில் அவர் வாலிபத்தை பற்றி பேசினார். வாலிபத்தை மிஸ் பண்ணப்படாது அதோட விஷயங்கள், அதோட விஷயங்களை எடுத்து முன் வச்சார். பொத்தருக்கும் அந்த 30 வயசாகிடுச்சுன்னு சொன்னால் அவர்கிட்ட வாலிபம் கிட்டத்தட்ட கடந்த மாதிரி தான். அப்போ வாலிபத்தை பொறுத்த வரையில் இப்போ உதாரணமாக ஒரு ஃபுர்சத்து நவீமா ஒரு மகத்தான ஒரு சந்தர்ப்பம் உண்ட இதுக்கு முன்னுக்குள்ள தொடரில் பார்த்தோம்னா, இதுக்கு முன்னுக்கு ஒரு சீரீஸ் வைச்ச சபாத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌமலா யுதில்ல இல்லா தில்லு, 7 நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ்ட நிழல் கிடைக்கக்கூடிய 7 கூட்டத்தாட்ட விஷயமாக எங்களுக்கு இதுக்கு முன்னுக்குள்ள சீரீஸில் அப்படியே பார்த்தேன். இப்போ அந்த சீரீஸில் தான் ஒரு சாரார் ஷாபுன் நஷஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்ட இபாதத்தில் வாழ்ந்த ஒரு இளைஞன். அப்போ அந்த இளைஞனுக்கு கிடைக்கிற கிஃப்ட் என்ன ஏண்டா அல்லாஹ்ட தில் கிடைக்குது, அல்லாஹ்ட நிழல் அந்த இளைஞனுக்கு கிடைக்குது. அப்போ அல்லாஹ்ட நிழல் கிடைக்கக்கூடிய, அதுவும் மிக மோசமான சந்தர்ப்பம், எந்த நிழலும் இல்லாத சந்தர்ப்பம், கடுமையான ஒரு மனுஷண்ட இக்கட்டான சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்ட தில், அல்லாஹ்ட நிழல் கிடைக்கிற சந்தர்ப்பம் என்றது அது எந்த ஒரு மனுஷனும் மிஸ் பண்ணப்படாத சந்தர்ப்பம் என்ன. அப்போ அந்த சந்தர்ப்பத்தை கிட்டத்தட்ட 30 வயசு அடைஞ்சிட்டா அந்த சந்தர்ப்பத்தை பெரும்பாலும் அதை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்தி காட்டி நாங்கள் அதை இழந்தவர்களாக மாறுறோம். ஆனால் அல்லா வேறு சந்தர்ப்பங்கள் அங்கே தந்திக்கிறான், அல்ல இறக்கமுள்ளவன். சரி, ரஜுலுன் கல்பு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், அவருடைய உள்ளம் பள்ளிவாசலோட தொடர்பட்டிருக்கிற நேரம் அவருக்கும் அந்த கிஃப்ட் கிடைக்கிது, அல்லாட நிலை கிடைக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்போ எங்கள்கிட்ட உள்ளத்தை பள்ளிவாசலோட பிணைச்சி கொள்றதுக்கான சந்தர்ப்பம், சில இமாமுல் ஆதில் என்ற அந்த அந்த இடம் வந்து எங்களுக்கு சில சந்தர்ப்பங்களை கிடைக்காம இருக்கலாம். குடும்பத்தில் நாங்கள் இமாம் தான், சில இடங்கள் எங்களுக்கு இமாமத் கிடைக்கும். ஆனால் இன்னும் சில சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தஆலா அமைச்சு தந்திக்கிறான். ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் அவருக்கும் அல்லாஹ் நிழல் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வீக்கெண்டு சொல்லி. அப்போ அந்த வகையில் எங்களோட உள்ளம் பள்ளிவாசலோடு நெருக்கமாக இருக்கிற நேரம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே இப்போ இதெல்லாம் பெரிய மகத்தான சந்தர்ப்பங்கள், இதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் ஒரு நாளும் எங்களோட லைஃப்பில் நாங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணி கொள்ளப்படாது. அதே போல் அடுத்த எங்களோட கடந்த வாரம் நடந்த டாக்டர் முர்சலின்ற சந்தர்ப்பத்தில் சிஹத்தக கபுல சகமிக், உங்களுக்கு நோய்வாய் ஏற்படுவதற்கு முன்னர் உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ அவர் ஆரோக்கியம் சம்பந்தமாக நோய் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை வைத்தியர் என்ற வகையில் நிறைய விளங்கப்படுத்தினார். அப்போ அந்த விஷயத்தை பொறுத்த வரையில் எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய நசீஹத்தில் அருள்களை எங்களுக்கான நன்மாராயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய செஞ்சிக்கிறாங்க. அல்லாஹு தஆலா எவ்வளோ இரக்கமுள்ளவனண்டா, நாங்கள் நோய்வாய்ப்பட்டதுக்கு முன்னர் நாங்கள் அல்லாஹ்க்காக வேண்டி அந்த இபாதத்திலேயோ இல்லாட்டி நல்ல விஷயங்களோ நல்ல காரியங்களில் ஈடுபட்டிருந்தால், நாங்கள் நோய்வாய்ப்பட்ட போகிற அந்த சந்தர்ப்பங்களே கிடைச்சாட்டியும் எங்களுக்கு அந்த நன்மை எல்லாம் எழுதும்படி அல்லாஹு தஆலா மலக்குமார்களை கொண்டு ஏவுறான். அவருக்கு எதையும் மிஸ் ஆகாது. எங்களுக்கு நாங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரம் கட்டுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தோம் என்றால்
நாங்கள் தொடர்ந்து தஹஜத் பேணி தொழுவாராக்களாக இருந்தால், இல்லாட்டி ஃபஜ்ருடைய ஜமாத் மிஸ்ஸாமல் தொழுதுவாராக்களாக இருந்தால், முன்சுண்ணாக்களை பேணி தொழுதுவாராக்களாக இருந்தால், நாங்கள் நோய்வாய்ப்பட்ட பிறகு எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல என்றதுக்காக வேண்டி ஒரு நோயாளி கவலைப்பட தேவையில்லை. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக உபதேசித்தாங்க, அவருக்கு அந்த நன்மை தொடர்ந்து கிடைக்கும்னு சொல்லி. சஹீஹ் புகாரில் பதிவாகிக்கிற ஹதீஸ், இதா மர்தல் அப்த் அவு சாஃபர, ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டால் அல்லது பிரயாணம் போனால், குத்திப லஹு மிஸ்லமா கான யஅமலு முகீமன் அவு சஹீஹன், அவர் ஒரு பயணியோ ஒரு நோயாளியோ அவர் ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் அல்லது பிரயாணம் ஒன்று செஞ்சால், அவர் ஊரில் தங்கிக்கிற நேரம் என்னென்ன முறையில் அமல்களில் ஈடுபட்டாரோ, அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரம் எப்படி அமலில் ஈடுபட்டாரோ அதே நன்மையை அல்லாஹு தாலா அவர்களுக்கு வழங்குவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இதில் நிறைய ஹதீஸில் இருக்குது. இப்போ அதெல்லாம் பேசப்போன தலைப்புக்கு அப்படியே இப்போ ஆல்ரெடி தலைப்புக்கு வெளியே மிச்ச நேரம் போயிட்டேன். ரைட். அப்போ அல்லாஹு தாலா இரக்கமுள்ளவன். எங்களுக்கான சந்தர்ப்பங்கள் நழுவ விடப்பட்ட நேரம், அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொண்டோம் என்ற விஷயத்தை வச்சு அல்லாஹ் அந்த நழுவ விடப்பட்ட அந்த பீரியடுக்கான நன்மையும் அல்லாஹ் இரக்கமுள்ளவன் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான். அப்போ அல்லாஹ் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான். நாங்கள் அந்த சந்தர்ப்பங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில். அதில் தான் அல்லாஹு தாலா மூணாவது எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பில் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற கினா, வசதி என்றது. உண்மையில் இன்றைக்கு காலத்தை பொறுத்த வரையில் வசதி என்றது துரதிர்ஷ்டவசமாக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக மாறிட்டு, விரும்பிய விரும்பாமலோ பொருளாதாரத்தை தேடணுமென்ற பின்னால் மனுஷன் லோன்னு அலைஞ்சு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையோன்னு வந்துட்டு, அவனோட தேவையோ ஆசையோ எதுவுமே முடியுதில்லை, எல்லாம் மீறிக்கொண்டே போகுது, புதுசாக வருது. இதோட கட்டுப்படுத்தி கொண்டு பார்த்தா இன்னும் நியூ அரைவல் என்ன சரி வருது, திருப்பி அதுக்கு பின்னால் அதை அடையிறதுக்காக வேண்டி ஓட வேண்டி வருது. இல்லாட்டி இதோடு முடிச்சுக்கொள்ளணும் பார்த்தா அங்கனைக்கு நிற்குது இல்லை, கங்கள் அப்படியே வருது. சமூக ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதாரத்தை வச்சு அதான் أشهد أن محمدا رسول الله. لا حول ولا قوة إلا بالله. لا حول ولا قوة إلا بالله.
لا إله إلا الله محمد رسول الله اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمد رسول الله تخلفني رضيت بالله ربا وبالإسلام دينا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا خيرا. அப்போ எங்களுக்கு பொருளாதார தேவைன்றது கினான்ற உண்மையிலே ஒரு மனுஷன் தேவையில் திருப்தி அடைகிறது, கினன் நஃப்ஸ். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கினா என்ற சில நேரம் அந்த உள்ளம் திருப்தி கொள்கிற நிலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. அது தேவையை தனக்கு போதுமாக்கி கொள்வது, அது வந்தன்னு சொன்னால் உண்மையில் அதுதான் கினா. ஆனால் இன்றைக்கி மனுஷன் துரதிர்ஷ்டவசமாக இந்த பொருளாதார உலகத்துக்குள்ளால், இந்த குளோபலைசேஷனுக்குள்ளால் எல்லா வகையான தேவைகளும் ஆடம்பரங்களும் மாறி 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 வந்து, சரி அந்த தேவை அந்த வாழ்க்கையோட யதார்த்தம் உண்மை, இது பொய் இது போலி, இதுக்கு பின்னால் போய்த்து நாங்கள் தடமாறுறது அர்த்தம் இல்லை, நாங்கள் உலகத்துக்காக வேண்டி லோ நனைஞ்சு கொண்டு இருக்கிறோம், நாங்கள் இப்போ போய்த்து என் லைஃப் முடிய போகுது, என் வாழ்க்கை என்னத்துக்கு நான் வாழ்கிறேன்னு விளங்காமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த அந்த ஓட்டத்துக்குள்ளேயும் அவனுக்கு அந்த பிடியிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் ஓடிக்கொண்டே தனிக்கிறான். என்ற அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷரும் அவனை போட்டு தள்ளுது. இந்த உலக வாழ்க்கையோட இப்போ உள்ள அந்த ஓட்டம் முன்ன எப்போதும் விட இப்போ அது சரியான பாரதூரமாக இந்த காலத்தில் வேலை செஞ்சு கொண்டே இருக்குது. நாங்கள் அதுக்கு பின்னால் ஓடாட்டி துரதிர்ஷ்டவசமாக என் குடும்பத்துக்குள்ளே நான் தோக்குறேன், என் பிள்ளைகள முன்னால் நான் தோக்குறேன், அங்கே ஃபேமிலிக்குள்ளால் தோக்குறேன், சமூகத்தை ஃபேஸ் பண்ணி கொள்ளலாம் இருக்கிறேன். சில நேரம் எனக்கு ஒரு சாதாரண ஒரு பைக் கொண்டு இது போதுமாக ஈக்கும், ஆனால் சில இடங்களுக்கு அப்படி போக எனக்கு ஒரு கார் ஒன்று கட்டாயம் தேவைன்ற லெவல் ஒரு மனுஷனுக்கு அப்படி உந்தப்படுறான், அதை நோக்கி ஓட வேண்டி வருது. அப்போ ஒருவருக்கு அவர்கிட்ட பொருளாதார தேவையை கினன் நஃப்ஸ் என்றதை அடைஞ்சு கொள்ளையில்லாத அளவுக்கு இன்றைக்கு அந்த உலக அந்த பொருளாதாரம் அப்படியே எங்களை அப்படியே நெருக்கி அந்த மைண்டை அப்படியே புழிஞ்சு அப்படியே வச்சுக்குது. அதிலிருந்து ஒரு மனுஷனை துரதிர்ஷ்டவசமாக தப்பி கொள்ளையிலாம். எல்லா எதை எடுத்தாலும் அட்வர்டைஸிங்கும் அதுவும் இதுவும் அப்படித்தான் நீக்கி. ஆனால் ஒரு முஸ்லீம் அடிக்கடி தன்னுடைய தேவை என்ன, தன்னுடைய ஆசை என்ன, சரி தன்னை கினா எങ്ങനെ கேட்குது, நான் எதனா பின்னால் அலைகிறேன் என்று சொல்லி அடிக்கடி ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய தேவைக்கு, தன்னை வாழ்க்கையோட யதார்த்தத்தை பற்றியும் ஆழ்ந்து உணர வேண்டிய தேவைக்கு அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறேன். இன்னமல் ஹயாத்து துன்யா லஅிபுன் வலஹுன் வஸீனத்துன் வத்தஃபாஹுரும் பைன அம்வாலி வல் அவுலாத். உலக வாழ்க்கைன்றது இன்னமல் ஹயாத்து துன்யா லஅிப், அது ஒரு விளையாட்டு, வஸீனத்துன் அது ஒரு ஷோ, வத்தஃபாஹுரும் பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் அது ஒரு சும்மா ஒரு வகையான ஒரு பெருமை, ஒரு போலி பெருமை, ஒரு ஷோ, ஒரு கலர்ஸ். இதுக்கு பின்னால் ஒரு மனுஷன் அப்படியே இந்த அற்பங்களுக்கு பின்னால் அலைஞ்சு கொண்டே ஈக்கிறான். இது அற்பம் என்று அல்லாஹ் அடித்து செல்றான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் அதுக்குள்ளே மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். சரி, மனுஷனுக்கு வசதி வாய்ப்பு வாரன்றது, அந்த சந்தர்ப்பங்கள் வாரன்றது அது அல்லாஹுடைய கிஃப்ட், அது நிஅமா. ஃபக்கர் என்றது அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபக்கரிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கிறார். ஃபக்கர் என்றது வேறு, தன்னை தேவையை சுருக்கி கொண்டு அது ரெண்டும் வேறு ரெண்டு விஷயங்கள். ஃபக்கர் என்ற ஒரு மனுஷன் வறுமையில் இன்னொருத்தட்ட கையேந்தி நிற்கிற ஒரு நிலை, தன் அடிப்படை தேவையை சரி பூர்த்தி செஞ்சு கொள்ளையில்லாத நிலை. அது குஃப்ருக்கு மிக நெருக்கமானது, குஃப்ருக்கு இட்டு செல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரித்தது. அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு துஆ செய்யுமாறும் காலை மாலை துஆ செய்யுமாறும் கற்றுத்தந்தது தான் அல்லாஹ் மின்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர். குஃப்ரும் ஃபக்ரும் இது ரெண்டுலேயும் இருந்து அல்லாஹ் என்னை பாதுகாக்கணும், அல்லாஹ் என்னை பாதுகாரண்டு ரசூலுல்லாஹ் கடுமையாக அடிக்கடி ஒரு முஃமின் துஆ செய்யணும்னு சொல்லி தந்திக்கிறாங்க. அப்போ குஃப்ரன்றது அந்த ஃபக்ர்ன்றது அது ஒரு டேஞ்சர், அந்த நிலை யாருக்கும் வரப்படாது, அதிலிருந்து ஒரு மனிதன் எப்பயும் மீண்டு வரணும். சரி, அப்போ பெரும்பாலும் யாரும் எங்களை அல்லாஹு தாலா யாரையும் இங்கே ஃபக்கராக வச்சில்லை, எல்லாமே ஒரு கினா என்ற நிலைமையில தான் நீக்கி. ஆனால் எங்களோட தேவையும் அந்த மனோ இச்சையும் மனசில் இதுவும் அப்படியே பரந்த அளவில் போகிறதால எங்களோட பொருளாதாரத்தை நாங்கள் இன்னும் மேலும் 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 அப்படியே முன்னுக்கு கொண்டு போய்த்து கொண்டு ஈக்க வேண்டிய தேவையை ஏற்படுத்துது. அப்போ இந்த ஃபக்கர் என்ற விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேளு என்று சொன்ன இடத்துலையும் அல்லாஹ் மின்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், நான் உனக்கிட்ட கேட்குறது அல் ஹுதா, எதனால கேட்குறது அல்லாட்ட ஹுதா ஹிதாயத், வத்துகா இறையச்சம் உள்ளத்தை அல்லா கிட்ட கேட்குறோம். அதே போல் வல் அஃபாஃப் கட்பொழுக்கம் அதை நாங்கள் அல்லா கிட்ட கேட்குறோம். வல் கினா
வசதியான மன நிறைவான வாழ்க்கையை நாங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். இப்போ இதையும் டெய்லி கேட்கணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத்தந்த விஷயம். அப்போ கினா என்றது எங்களுக்கு தேவை, ஃபக்ர் என்றது அது எங்களை விட்டும் மிக தூரமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ கினாவை நோக்கி ஒரு மனுஷன் வாழணும் என்ற ஒரு விஷயமும் மீக்குது. கினா அந்த தேவை என்றது. இப்போ கினா ஒரு முஃமினுக்கு அல்ஹம்துலில்லாஹ் 5 கடமையை நிறைவேற்றதுக்கான சந்தர்ப்பம் ஒரு முஸ்லீமுக்குரிய 5 கடமை இருக்குது. தொழுக, நோன்பு, ஜக்காத், ஹஜ், ஆரம்பமாக கலிமா. அப்போ அதில் தொழுக நோன்பு ஓகே, அங்கே ஜக்காத், அடுத்த ஹஜ். சரி, இந்த கடமையை செஞ்சவனுமெண்டா ஒரு முஃமின் 5 கடமையை நிறைவேற்றினவனாக வாழ்ந்து மரணிக்கணுமெண்டா அவனுக்கு கினாவும் தேவைப்படுது, வசதி பொருளாதாரம் இன்னும் தேவைப்படுது. ஆனால் அது கிடைக்கலன்னு சொன்னால் அவன் துரதிர்ஷ்டவாதியும் இல்லை, அது கிடைக்காட்ட துரதிர்ஷ்டவாதியும் அல்ல, அவனுக்கு கடமையும் இல்லை. அல்லாஹ் மிக 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 இரக்கமுள்ளவன். இன்னும் ஹதீஸ்கள் நிறைய அந்த வசதி வாய்ப்பு கிடைக்காத ஆக்களின் நன்மாராயம் சொன்ன ஹதீஸ்களும் நிறைய ஈக்கி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் சொன்ன ஹதீஸ் ஈக்கி, அவங்களுக்கு ஆறுதல் சொன்ன ஹதீஸ் ஈக்கி. அப்போ சில நேரம் வசதியான ஆக்களை விட முன்னுக்கு ஏழ்மையான ஆக்கள் முன்னுக்கு சொர்க்கம் போவாங்கன்னு சொல்லி ஹதீஸ் ஈக்குது. எப்படியோ ஒரு மனிதன் வசதி பொருளாதாரம் என்றது ஒரு மனிதனுக்கு வாரது, அது ஒரு அல்லாஹ்வுடைய கிஃப்ட். அதே நேரம் ஒரு நிஅமா, அதே நேரம் அது அவனுக்கு ஒரு சோதனை. லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். லதுஸ்அலுன்ன அல்ஹாக்குமுத் தகாசுர், அருமையான சூரா, எல்லாரும் படிச்சுப்போம். ஒரு அருமையான சூரா, வாழ்க்கையோட என்னன்றதை எங்களுக்கு அப்படியே கற்றுத்தாருது. அல்ஹாக்குமுத் தகாசுர், அல்ஹா லஹா, லோ 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 லோண்டு அலைகிறோம். லஹாண்டா அந்த நாய், அந்த அந்த ஹதீஸில் வரும், அந்த விளக்கத்தில் வரும், நாய் நாக்கை வெளியே போட்டுக்கொண்டு அந்த தண்ணிக்காக வேண்டி அப்படியே அலையுதே, அது மாதிரி அலைகத்தான் அந்த சொல்ல பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த மாதிரி அலைகிறது அத்தக்காசூர், இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும், போதா போதா போதான்னு ஓடிக்கொண்டே இருக்கிற. சரி, அதோட கடைசிக்கெல்லாம் அந்த சூறா முடிக்கிற நேரம் லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நிஅமத்துகள் பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். எங்களுக்கு நல்லா தெரியும், அல்லாஹ் எங்களுக்கு வசதியோ சொத்தையோ செல்வத்தையோ தந்திருந்தால் அது ஏண்ட கட்டித்தனத்தில் நான் சம்பாதிச்சது இல்லை. அப்படி ஒரு மனுஷன் நினச்சா அது மிகப்பெரிய மடத்தனம். அல்லாஹ் அதை தந்திக்கிறது ஒரு சோதனை. சில நேரம் அவருக்கு கஷ்டம் வறுமை வந்த நேரம் இருந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். மரலில் அவனோட கவுலோண்டு ஈக்குது, எங்களுக்கு கடுமையான சிரமமும் கஷ்டமும் வார நேரம் அதை நாங்கள் பொறுமையாக சபராக நின்று நாங்கள் எதிர்கொண்டோம். ஆனால் எங்களுக்கு வசதியும் எல்லாமே நல்ல முறையில் எல்லாம் அமைகிற நேரம் நாங்கள் தடுமாறினோம். சரி, அப்போ வசதி வாரன்ற நேரம் அது ஒரு இது ஒரு சோதனை. இது அல்லாஹ் எனக்கு தாரான், ஏன் தாரான், எதுக்காக தாரான், நான் என்னத்துக்கு இதை பயன்படுத்தணும் என்ற விஷயம் ஒரு மனுஷனுக்கு புரியலண்டா அவன் துரதிர்ஷ்டவாளி. நல்லா தெரியும், ஒரு ஹலீஃபாவாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை பொறுத்தல ஒரு ஹலீஃபாவாக இருந்தாலும் சரி, அது டெம்பரரியாக அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு சோதனை. இந்த உலகத்தில் எதுவுமே அவருக்கு நிரந்தரம் இல்லை, அது அவர்கிட்ட நிரந்தர சொத்தும் இல்லை. அவ்வளவும் அவர் பெரிய மலிக்கா ஈக்கலாம், ஹலீஃபாவாக ஈக்கலாம், எதா ஈக்கலாம். ஆனால் இங்கே ஒன்றும் அவருக்கு சொந்தமாக எதுவுமே இல்லை, எல்லாம் அல்லாஹ் வழங்கினது. லஹூ முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி அனைத்திட சொத்துடையும் உரிமையாளன் அல்லாஹ். அதிலிருந்து எங்களுக்கு தந்திக்கிறான் சோதிக்கிறதுக்காக வேண்டி. இது ஒரு முஃமின் கட்டாயம் மனசில் ஆழமாக பதிய வேண்டிய ஒரு விஷயம். இது சரியாக விளங்கினதால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணத்தருவாயிலும் கூட தண்ட கையில் உள்ளது அவ்வளோத்தையும் கொடுத்தாங்க. உள்ளுக்கு சேமித்து வைக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயப்பட்டாங்க. சரி, எதுவும் வச்சிடப்படாது என்ற விஷயத்தில் ரசூலுல்லாஹ் விளங்கினாங்க, செஞ்சாங்க. சஹாபாக்கள் விளங்கினாங்க, கொடுத்தாங்க கொடுத்தாங்க கொடுத்தாங்க, முடிவே இல்லாமல் கொடுத்தாங்க. இதில் பற்றோ அதை உள்ளத்துக்கு கொண்டு வந்து இதை பாதுகாக்கணும், இதை என் வாரிசுக்கு 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 கடத்தணும், இது இல்லாமல் போய்த்து எனக்கு என்ன நடக்குமோன்ற அச்சம் அவங்களுக்கு ஒரு நாளும் இருந்ததில்லை. பொருளாதாரமும் பணமும் கொஞ்சம் அப்படியே வார நேரம் மனுஷனை ஒரு வகையான அச்சம் கொண்டு அப்படியே அப்பிக்கொள்ளும், மனசில் அப்படியே ஒட்டிக்கொள்ளும். இது பெய்த்துருமோ, மிஸ் ஆகிடுமோ, நான் இல்லாட்டி லொஸ்ட் ஆகிடுமோ, சரி 2 நாள் போகாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வகையான பயமும் அச்சம் அப்படியே உள்ள தப்பிக்கொள்ளுது. அப்போ ஒரு பதட்டமும் மீக்குது. ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு கிரில் வரும், ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு சென்சர் வரும், ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு சிசிடிவி வரும். இன்னும் நிறைய பல லட்சங்கள்
செலவழித்து அதை பாதுகாக்கிற விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டே இருப்பாங்க. தாப்பை கட்டி வச்சிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கூறும் வரும், மேலே ஏறி வரப்படாதுன்றதுக்காக வேண்டி கூறும் வரும். இல்லாட்டி அப்படியே தாப்பை அப்படியே வட்டையாக்கி அந்த எங்களோட கடையிலேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. அந்த இது கண்ணாடி தாப்பையை குத்துறது, கல்லை வந்தால் கீரிப்படம் இது பண்ணுறதுக்கு, லேசாக ஏறாமிக்கிறதுக்கு. அப்போ வர 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 மனுஷனுக்கு அது ஒரு முடிவில்லாத செலவழித்து கொண்டே அதை பாதுகாக்கணும் என்ற அந்த இதிலே அப்படியே போயிட்டு கொண்டிருக்குது. இந்த எண்ணங்கள் வாரது தவறு சரி என்றதுக்கு அப்பால் இது எங்களுக்கு எந்த அளவுக்கு எங்களை ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்குது, இந்த பணம் என்றது அல்லது வசதி என்றது எந்த அளவுக்கு அந்த மோகம் எங்களை அப்பிக்கொண்டு இருக்குது என்ற விஷயத்தை உணர்த்துறேன். அப்போ இது ஒரு சோதனை. நிச்சயமாக அல்லாஹ் இதை பற்றி எங்கள்கிட்ட விசாரிப்பான். இது எங்களுக்கு நிரந்தரமானதல்ல, இது அல்லாஹ்வால் எங்களுக்கு வழங்கப்பட்டது. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப் வ யகீமுன ஸலாத் வ மிம்மா ரஸக்னாக்கும். அல்லாஹ் எங்கே செலவழின்னு செல்கிற நேரம் அந்த இடத்துல அல்லாஹ் செல்கிறது தான் நான் உனக்கு தந்ததில் இருந்து. வ மிம்மா ரஸக்னா, நாங்கள் உங்களுக்கு தந்ததிலிருந்து கொடுங்க. நீங்கள் இங்கே ஒன்றும் சம்பாதிச்சு ஒன்றும் செய்ய வரல, நான் தந்தது. இது தெளிவு, அல்லாஹ் தந்தது. நாங்கள் இங்கே வார்னர் எதையும் கொண்டு வரோம் இல்லை. நாங்கள் சில நேரம் அந்த 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 வசதிகள் வாய்ப்புகள் கொஞ்சம் அப்படியே வார நேரம் நாங்கள் பெருமை பேசுகிற சந்தர்ப்பங்களை மீக்கி, நான் இது மிச்சம் கஷ்டப்பட்டு நான் எப்படி உருவாகினது, முந்தி நாங்கள் இப்படித்தான் என் உமா அப்பா இப்படி தான் கஷ்டப்பட்டாங்க, இதை செஞ்சு தந்தாங்க, அதை செஞ்சு தாங்க. அப்போ இப்போ தான் நாங்கள் அப்படி அதிலிருந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு வியாபாரம் செஞ்சு அப்படி இப்படி முன்னுக்கு இன்றைய நிற்கிறோம். முந்தி இப்படி சின்ன சின்ன கூலி வேலை செஞ்சோம், அங்கே இருந்தோம், இங்கே இருந்தோம். இப்படி அந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வார நேரம் அதை பேசுகிறது. இது உண்மையிலே இது ஒரு கிஃப்ட். ஏண்டா இதையும் அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், ஃபஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் உனக்கு தந்த நிஅமத்துகளை பற்றி பேசு. அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் தந்தான், இது அல்லாஹ்வால வந்தது, அல்லாஹ்வால வந்தது, அல்லாஹ்வால வந்ததுன்னு சொல்லி இதை பேசிக்கொண்டே இருக்கணும். பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் தந்ததுன்னு சொல்லி. ஆனால் அங்கே எங்களுக்கு அகங்காரமும் கெட்டித்தனமும் இது என்னால் தான் சம்பாதிச்சது, நான் தான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், இது எனக்குரியது, என் குடும்பத்துக்குரியது, யாருக்கும் இல்லை என்று சொல்லி ஒருவர் நினச்சி அந்த அள்ளி கொடுக்க வேண்டிய இடத்துல கிள்ளி கொடுத்துட்டு அதிலிருந்து சமாளித்து பேத்துக்கொள்ள பார்த்தாரண்டா, தப்பலாமல் நினச்சாரண்டா, வெரி டேஞ்சர். அப்போ ஹினான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம், அது ஒரு சோதனை. அது கிடைச்சா அதை கொண்டு அவன் எப்படியெல்லாம் சாதிக்கலாம், எப்படியெல்லாம் செய்யலாம்ன்றதுக்கு எங்களுக்கு வரலாற்று நிறைய சான்றுகள் இருக்குது. இலங்கையிலே நாங்கள் பல மக்களை, மெயின் மக்களை, நல்ல மனிதர்களை நாங்கள் பார்க்குறோம். எப்படி அவனோட ஹினாவை பயன்படுத்தினாங்க, அதால் எப்படி சாதிச்சாங்க, எப்படி மாற்றங்களை கனவு கண்டாங்க, அதுக்கு தண்ட சொத்து செல்வமெல்லாம் எந்த அளவுக்கு அர்ப்பணித்தாங்கன்ற மனிதர்களை நாங்கள் பார்க்குறோம். சரி, அந்த எப்படியான கனவுகளை அவங்க விதைச்சு கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரம் அந்த ஹினா வந்த போகிற கடுமையான ஷுஹால் அப்படியே சுருங்கி பேய்த்து ஒன்றுமே இல்லாமல் கடைசி தன்னுடைய மரண தருவாயெல்லாம் கூட ஒரு 20 பேரை கெதை பண்ணி கொள்ளையில்லாத ஆக்களையும் நாங்கள் பார்க்குறோம். ஜனாசா வீட்டுக்கு ஒரு 20-30 பேர் சரி இல்லாத இதையும் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவங்களோட ஹினா வசதி எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவங்க அதை யாரும் எடுத்துருவாங்க, கேட்டுருவாங்க, கடன் கேட்பாங்க, உதவி செய்ய வேண்டி வரும்னு சொல்லி குடும்பத்தோட கூட அன்பு பாராட்டம் அப்படியே தன்னுடைய லைஃப்பை சுருக்கி வாழ்வாங்க. அப்போ இதுவும் இப்படியும் பார்க்குறோம், அப்படியும் பார்க்குறோம். அப்போ அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்த இந்த சோதனையை நாங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறோம், இதை எப்படி பயன்படுத்த போகிறோம், இந்த வாய்ப்பையும் வசதியையும் நாங்கள் எப்படி ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஆக்கி எங்களோட இம்மைக்கும் மறுமைக்குமான வெற்றியாக நாங்கள் அமைச்சு கொள்ள போகிறோம் என்ற ஒரு திங்கிங் ஒரு மனிதனுக்கு வரணும். யார் தந்தது? அல்லாஹ் தந்தது. அல்லாஹ் தந்தது எனக்கு சோதனையாக தந்தது. எனக்கு சோதனையாக தந்த இதை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன் திங்கிங் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கணும். அப்போ இந்த விஷயத்தில் தான் ஒரு மனிதனுக்கு வசதி வந்துட்டால் அவன் அடிப்படை இபாதத் கடமையில் ஜக்காத் அவனுக்கு கடமையாகுது. ஜக்காத்தை அவர் மிஸ் பண்ணிட்டாண்டா சூரத்து தௌபாவில் வரும், ஜக்காத் அவனோட சொத்து செல்வம் எல்லாம் உருக்கி காய்ச்சப்பட்டு அவனுடைய முதுகுக்கு ஒத்தடம் வழங்கப்படும் என்று சொல்லி கடுமையான தண்டனையாக அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். ஏண்டா இது அவன் தந்தது இதில் ஹக்கு ஏழைகளுக்கு அல்லாஹ் சொன்ன அந்த 8 கூட்டத்தாருக்கு உரியது. எனவே அதை உரிய முறையில் கொடுக்கலன்னா அவன் குத்தவாளி தானே. நான் ஒருத்தருக்கு காசை கொடுக்குறேன், இதை வச்சு நீயும் பயன்படுத்திக்கோ, இதிலிருந்து நீ அந்தந்த ஆக்களுக்கு நீ உதவி செய்யன்னு சொல்லி அவன் அதை முள்ள சுருட்டி கொண்டு எனக்கு தான் என்று சொல்லி கொண்டு வச்சிருந்தா அது எவ்வளோ மோசமான ஒரு குற்றம்.
அது யாருக்கும் கொடுக்காம தனக்கு மட்டும்தானு சொல்லி மரணம் வந்துடப்படாது, மாட்டிக்கொள்ளவும் படாதுன்னு சொல்லி அவன் திருடன் தானே, அவன் திருடன். எனவே ஜக்காத்துக்கு எதிராக ஜக்காத்தை கொடுக்க மறுத்தா அவன் தொழுது வேலைல்ல, என்ன இபாதத் செஞ்சும் வேலைல்ல, அதுக்காக வேண்டி போராடுறது கூட. அபூபக்கர் எல்லாம் வரலாற்றை பார்க்குறோம்னா அவர் எப்போ அந்த பொருளாதாரத்தையும் ஆன்மீகத்தையும் பிரித்து பார்த்தான் அந்த சமூகம். ரசூலுல்லாஹ் மரணிச்ச உடனே நாங்கள்லாம் இபாதத்தாளிகள், இது சொத்து விஷயம் இது மார்க்க விஷயம் இல்லை, இது அது வேறு இது வேறு அப்படின்னு அங்கனக்கே அபூபக்கர் எல்லாம் அவங்க தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. இது இல்லை, இது உள்ள மனிதன் வாழ்க்கைன்றது இந்த சொத்து ஆன்மீகம் என்று ரெண்டாக பிரித்து பார்க்கல. சரி, இது ரெண்டும் உண்டு. ஜக்காத்தை மறுத்தவன் மார்க்கத்தை மறுத்தவன். அபூபக்கர்லாம் அங்கேயே அந்த போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. ஆரம்பமாக ரசூலுல்லாஹ் மரணிச்சோடனே சுயநலவாதிகள் தொடங்கிட்டாங்க. மரணிச்சோடனே இது மார்க்கம், இது துனியா. ஜக்காத் என்றது துனியாவோட சம்மந்தப்பட்ட விஷயம், இது தான் இபாதத் அமலோட சம்மந்தப்பட்ட விஷயம் என்று அங்கேயே சுயநலவாதிகள் அந்த உள்ளத்தில் நோய் உள்ளவர்கள் பார்த்தாங்க. ஆனால் சஹாபாக்கள் அதை உடல்ல, அங்கேயே போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு நாளும் எங்களுக்கு யோசிக்கல, இது மார்க்கத்தில் அடிப்படையான விஷயம், சொத்தோடு தொடர்பான விஷயம். அங்கே அவருக்கு ஹஜ்ஜி கடமையாகுது. சரி, அவருக்கு உம்ரா செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குது. அவருக்கு நிறைய சதக்காக்கள், நிறைய 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 ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் சதக்கா கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் சுபஹானல்லாஹ் ஒவ்வொரு கட்டங்கள் வரும். அந்த கட்டங்களை ஒரு மனுஷன் மிஸ் பண்ணி கொண்டா உண்மையிலே கொடுக்கறதுக்கு 5000 ரூபாய்க்கும், ஆனால் அந்த 5000 ரூபாயோட விளைவு பெரிய விளைவாகிக்கும். ஒரு குடும்பத்தில் பசியை போக்குறதாகிக்கும், அல்லது ஒரு நோய்க்கான ஒரு நிவாரணமாகிக்கும். ஆனால் அதை கொடுக்கறதுக்கான உள்ளம் கொடுத்தா பழகிடுவானோ, கொடுத்தா அப்படி இப்படின்னு சொல்லி பல்வேறு எண்ணங்கள் அந்த சந்தர்ப்பம் மிஸ் ஆகுது. அந்த சந்தர்ப்பங்கள் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. அது வாழ்க்கையில் அப்படியான சந்தர்ப்பங்கள் வந்தால் வசதி இருக்கிற நேரம் உடனே தூக்கி கொடுத்து எந்த விதமான சலனமும் இல்லாமல் உடனே அதை செய்கிறதுக்கு முற்படுறதுக்கான சந்தர்ப்பம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்குது அவங்கெல்லாம் பாக்கியசாலிகள். சதக்காக்கான சந்தர்ப்பம் வாயில் எப்பயுமே திறந்திக்கும். அதுக்கு வருஷம் போயிட்டு எங்களோட நிசாபை பார்த்து எங்களோட அந்த மற்ற விஷயங்களை ஜக்காத்துக்கான கடமை அந்த ஷரத்துகளை பார்த்து செய்யணுமென்ற தேவையில்லை. சதக்காக்கான சந்தர்ப்பம் எல்லாருக்கும் செய்யலாம். அதுக்கு ஜக்காத் கடமை ஆகிக்கணுமென்ற தேவையும் இல்லை. ஒருவருக்கு 1000 ரூபா தான் கையில் ஈக்கணும், அந்த 1000 ரூபாய் சதக்கா செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஈக்கி அவருக்கு 100 நாள் அவருக்கு பூர்த்தி ஆகிக்குது. இஸ்லாம் அது அழகாக கற்று தந்திக்க எங்களுக்கு. பெருநாள் ஜக்காத்துல் ஃபித்ரான்றது ரமலானில் எங்களுக்கு முக்கியமான ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்குது. கிட்டத்தட்ட ஃபர்லுக்கு கிட்டவான அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்குது. அப்போ அந்த ஜக்காத்துல் ஃபித்ரா என்றதில் அடிப்படை என்ன? அவருக்கு அன்றைக்கு அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் பெருநாள் அண்டு தேவையான விஷயங்களை கழித்து அது கங்கள் அவருக்கு தேவை இருந்தால், அது கங்கள் அவருக்கு ஈக்குமெண்ட் சொல்லியிருந்தால் அவர் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். அப்போ அவருடைய தேவை முடிய மற்றது அது கொடுக்கணும். எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் சுயநலத்துக்கு அப்பால் கற்றுத்தந்திக்கன்னு பாருங்கள். எந்த அளவுக்குன்னு சொல்லி அடுத்த மனுஷனை பற்றி, அடுத்த மனிதர்களை பற்றி, தன்னுடைய பொருளாதாரத்தை வச்சு யோசிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் வலியுறுத்திக்குது. எங்கேயுமே ஈமான தொடர்புபடுத்துகிற எல்லா இடமும் தர்மத்தையும் சதக்காவையும் அதைத்தானே தொடர்புபடுத்துது. நரவாதிகள்ட பண்புகளை தொடர்புபடுத்துகிற இடமெல்லாம் அவன் கொடுக்கவும் மாட்டான், கொடுக்க தூண்டவும் மாட்டான்னு சொல்லி தானே கண்டிக்குது. வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். இது அங்கே சூரத்துல் மாஊனில் வருது. சரி, அங்கே அந்த வலீத் இப்னு முகீரா சம்பந்தமாக சூரத்துல் ஃபுசிலத்தில் வருது. இப்படி நிறைய சூறாக்களில் ஜுஸு அம்மை எடுத்துக்கொண்டு நிறைய சூறாக்களில் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு தூண்டாட்டி அவனும் கொடுத்துருவான். சரி, அவன் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி இதனால் பழகிக்கொள்வான். சரி, கொடுக்குறதும் இல்லை, கொடுக்கறதுக்கு விடுறதும் இல்லை. அதை நிறைய 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 மனசுக்கு சங்கடங்களை போட்டு இது பண்ணுறது. நாங்கள் ஒரு மனுஷனை அந்த கொடுத்து அவர் மிஸ்யூஸ் பண்ணுவாருன்னு சொல்லி விளங்கினா அதை உரிய முறையில் அதை ஹேண்டில் பண்ணுறது அது எங்கள்கிட்ட கையில் இருக்கிற டெக்னிக். அதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி அவரை எதிர்கொள்ள போகிறோம், அவருக்கு இதை கொடுக்கறது மூலம் அதை எப்படி அவர் யூட்டிலைஸ் பண்ணலும், எப்படி அவர் மீண்டும் அதை வராமல் அந்த அவருடைய விஷயங்கள் எப்படி அவருக்கு கொடுக்கணுமென்றது அதை எங்கள்கிட்ட கையில் ஈக்கிற விஷயம். சரி, ஆனால் நாங்கள் கொடுக்காம ஈக்கிறதுக்கு பல நியாயங்களை காண்ற மாதிரியே கொடுக்கறதுக்கும் பல நியாயங்களை நான் காணணும். கொடுக்காம ஈக்கிறது எவ்வளோ நியாயம் காணுவோம். அப்போ கினா என்றது அது எங்களுக்குரியது அல்ல, அல்லாஹ் எங்களுக்கு தந்தது. அதிலிருந்து
நாங்கள் கொடுக்க வேண்டியது. அப்போ இந்த சந்தர்ப்பம் என்றது வந்து லேசான சந்தர்ப்பம் அல்ல. சரி, அதே நேரம் இந்த விஷயத்தில் எங்களுக்கு ஃபக்ர் வாரத்துக்கு முன்னால் பொதுவாக அந்த 4 சந்தர்ப்பத்திலையும் அந்த 5 விஷயங்கள் அந்த ஹதீஸில் வந்திக்குது. ஒன்று முதலாவது என்ன? ஷபாப், ரெண்டாவது ஆரோக்கியம், ஒன்றாவது வாலிஃபம், ரெண்டாவது ஆரோக்கியம், மூணாவது வசதி, நான்காவது ஓய்வு, அஞ்சாவது வாழ்க்கை. இதெல்லாம் பார்க்குற நேரம் இதெல்லாம் போயிட்டா திருப்பி வராது. ஆனால் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரையில் சில நேரம் சிலாக்களுக்கு வசதி இல்லாமல் இருந்து வசதி வந்து நல்ல வசதியோடு மரணிப்பாங்க, ஃபக்கர் வராது. சரி, சில நேரம் அப்படியே வந்து அப்படியே ஒரு லொசனு புழுந்துட்டு திருப்பி எலும்பக்கூடும். எல்லாம் அந்த சந்தர்ப்பத்தை மாறி 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 உலக வாழ்க்கையில் அமைச்சு கொடுக்கலும். ஆனால் அந்தந்த சந்தர்ப்பங்களில் அவருக்கான சந்தர்ப்பங்கள் வார நேரம் அதை மிஸ் பண்ணிக்கொள்ளப்படாது. சில நேரம் சதக்கா ஜாரியாக்கான நிறைய வாய்ப்புகள் வரும். சதக்கா ஜாரியாக்கான நிறைய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வரும். அப்போ அந்த சந்தர்ப்பத்தை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன், என்ன பொருளாதாரத்தையும் எனக்கு அல்லா தந்த செல்வத்தையும் நான் எப்படி கொண்டு போய் கலக்க போகிறேன் என்ற விஷயத்தில் ஒரு மனுஷன் சரியான சீரியஸாக ஈக்கணும். அதே போல் இந்த விஷயம் இந்த கினான்றது ஃபக்ரை நோக்கி போகாமல் எப்படி ஈக்கணும் என்ற விஷயத்தையும் ஒரு முஃமின் ஷாப் ஆகிக்கணும். அல்லாஹ் தனக்கு வசதியை தார நேரம் அதை முட்டாள்தனமாக மடத்தனமாக அதை கொண்டு போய் லொஸ்ஸைக்கோ அல்லது அதை தொலைச்சி போட்டு ஈக்காமல், குர்ஆன் சூரத்து நிசாவில் வரும், வலா துஅத்து அஸ்ஸுஃபஹா அம்வாலக்கும், நீங்கள் உங்களோட பணத்தை சுஃபஹாக்களுக்கு கொடுக்கவான. சுஃபாண்டா அந்த பணத்தை அன்னைக்கு அந்த தஃசீரில் சொல்லுவாங்க, அந்த பணத்தை கையால் தெரியாத ஆக்களுக்கு உங்களோட செல்வங்களை கொடுத்து அநியமாக. சில நேரம் அவங்க சில நேரம் அந்த நிறைய இந்த சேலரி எடுக்கிற நேரம் ஃபாரின்லலாம் பேசி பெரிய பெரிய சேலரி எடுக்கக்குள்ள டக்குன்னு அவங்க இன்னொரு இன்கம் இருந்தால் நல்லமென்று சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி லொஸில் போகிற நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஆக்களுக்கு அதை போய்த்து மாட்டிக்கொள்கிற, இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லமென்று சொல்லி அதை கொடுக்குற. சில நேரம் அவர் என்ன சரி நாட்டுக்கு வந்து செய்யணுமென்றதுக்காக வேண்டி வியாபாரம் ஸ்கில் ஒன்றே இல்லாத ஒருத்தரை எப்படி சரி அவருக்கு நீங்கள் செய்யுங்க, நான் தாரேன் சொல்லி தாரேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி கொண்டு போய் அவர்கிட்ட கையில் கொடுத்து அவர் கடைசியில் அவருக்கும் இல்லை ஒன்றும் இல்லாமல் அது லொஸ் ஆகி போகிற விஷயங்களை பார்க்குறோம். அப்போ உங்களோட செல்வத்தை நீங்கள் யாருக்கு கொடுத்து அதை ப்ரொடக்டிவிட்டி ஆகிக்கொள்ளணும், யாருக்கு கொடுத்து அதை இன்னும் விளைத்திறன் ஆகிக்கொள்ளணும் என்ற விஷயத்தில் அதெல்லாம் ஷாப் ஆகிக்கணும், லொஸுக்கு போகாமல். அப்போ அதையும் அல்லாஹ்தாலா எங்களுக்கு கற்றுத்தரேன். சரி, நீங்கள் சில நேரம் சிலாக்கள் பிஸ்னஸ் அப்படியே மகன்மாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. சரி, அவரே மகனே ஒரு சின்னலிருந்து ஒரு வசதியான வாழ்க்கையில் வாழ்ந்து ஒரு குழந்தை தனத்தில் இருப்பார். சரி, குழந்தை தனத்தில் அவர் இருப்பார், அவருக்கு வியாபாரம் ஒன்று ஹேண்டில் பண்ணுறதுக்கோ தெரியான திடீர்னு வாப்பா வந்து கொஞ்சம் ஓய்வாகணும், சில நேரம் வீட்டில் சரியான ப்ரெஷர், சரி இப்போ பிள்ளைகள் செய்யட்டும்னு சொல்லி அப்போ அப்படியே தூக்கி கொடுக்குற கஷ்டப்பட்டு வந்த. ஆனால் மகனுக்கு நல்லா இப்போ அங்கனைக்கு கையால் தெரியாத ஒருத்தருக்கு அந்த முழு சொத்தையும் அந்த முழு வியாபாரத்தை ஒப்படைக்கிறது, அது சுஃபஹாக்கு ஒப்படைக்கிறது. அப்போ அதை நாங்கள் எந்த கட்டத்தில் அவருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் என்ற விஷயமும் அந்த கினா தொடர்பாக அதில் ஈக்கிராக்களுக்கு அதுவும் கட்டாயம் அறிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம். சில நேரம் உமா அப்பாலாம் கஷ்டப்பட்டு சம்பாரித்த சொத்தெல்லாம் பிள்ளைகள் விற்று நாசமாக்குறாங்க. இப்போ பிள்ளைகள் இல்லை, அவங்க விற்று திங்கிறத நம்மளோட வேலைன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோமே, உதாரணங்கள் நிறைய ஈக்குது. அப்போ அவங்களுக்கு அதை கொண்டு எப்படி சில நேரம் சில சொத்துக்கள் ஈக்கும் வீணாக்கள் சொத்துகள் பெரிய காணி பூமி எல்லாம் பெரிய அளவில் ஈக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த காணி பூமியை வச்சு அவங்களும் பிரயோசனம் எடுக்கல. சரி, இப்போ பிள்ளைகள் கிடைச்சிக்கும், பிள்ளைகளுக்கும் பிரயோசனம் ஆகுதில்லை. அங்கேயும் இப்போ பரம்பரையாக அந்த காணியும் அதுவும் அப்படியே சொத்துக்களும் அப்படியே ஈக்கும். இப்போ அதை கொண்டு எப்படி அவங்க அந்த பிரயோசனம் எடுக்கிறது, அதோட விளைவை கொண்டு வர்றது, அவுட்புட்டை கொண்டு வர, அதை கொண்டு எப்படி என்ற விஷயமும் ஒரு முஃமினுக்கு அவன் அந்த விஷயங்கள்லேயும் ஷாப்பாகிக்கணும். இப்போ இதுவும் கினா தான், அல்லாஹ் தாரது தான். அப்போ அந்த சந்தர்ப்பத்தை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி சரி அதை எப்படி இன்னும் பணமாக்கி காசாக்கி அதை இன்னும் எப்படி மக்களுக்கும் மனிதர்களுக்கும் பயனுள்ள வாயில பயன்படுத்திலும் என்ற எண்ணம் தான். எந்த ஒரு மனிதனும் சல்லி சம்பாதிக்கணும் அவருக்கு ஈக்க வேண்டிய எண்ணம், சரி நான் ஏண்ட தேவையை சுருக்கி சரி நான் இதன் மூலம் ஏனைய மக்களுக்கு பயனுள்ளவனாக வாழணும், என்ற பொருளாதாரம் வந்து மக்களுக்கு பயன் கொடுத்து கொண்டே இருக்கணும், அது ஊத்தா அல்லாட பொருட்லேருந்து வரணும். சரி, அல்லாஹ் நிறைய வாக்களிக்கிறானா, அல்லாட வாக்குறுதி ஒரு நாளும் பொய்யாகாது. சூரத்துல் ஹதீத் எடுத்து பாருங்கள். சூரத்துல் ஹதீத் கட்டாயம்
அந்த அந்த பொருளாதார சம்பந்தமாக இருக்கிறார்கள் படிக்க வேண்டிய ஒரு சூரத்துல் ஹதீத்தில் நிறைய அல்லாட சிஃபத்துகளை பண்புகளை அடித்து அல்லாஹ் சொல்லி கொண்டு போவான். எல்லாம் அல்லாஹ்க்கு தஸ்பீ செஞ்சு அல்லாஹ் புகழ்ந்து அவன் அப்படியே அல்லாட வல்லமை, அல்லாட குதிரத், அல்லாட சக்தி எல்லாம் சொல்லிட்டு ஆமினு பில்லா, நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு தந்தையிலிருந்து நீங்கள் செலவழிங்க. அல்லாட மேலே நம்பிக்கை இருந்தால் நீ செலவழி. அல்லாட மேலே ஈமான் உள்ளவன் செலவழிப்பான். அவர் கஞ்சத்தனம் படவே மாட்டார். அல்லாஹ் எனக்கு தாரான் நான் கொடுக்குறேன், அல்லாஹ் தாரான் நான் கொடுக்குறேன், அல்லாஹ் எனக்கு தாரான் நான் கொடுக்குறேன், நான் சம்பாரித்து நான் கொடுக்கல, இந்த எண்ணம் ஒரு முஃமினை கட்டாயம் இருந்து கொண்டே ஈக்கணும். வாரது அப்படியே கொடுக்கறது ரெடியா. அதே நேரம் சரி, ஒரு ஃபக்கர் அல்லது ஒரு மனுஷன் இந்த அவனுக்கு கிடைக்கிற அந்த ரினாவை கொண்டு, அவனுக்கு கிடைக்கிற அந்த வசதி, அவனுக்கு இருக்கிற வசதியை கொண்டு அவன் மக்களுக்கு செய்யாமல் அவனை தடுக்கிற முக்கியமான விஷயங்கள் தான் இஸ்ராஃப், வீண் விரயங்கள். சில நேரம் அவருக்கு ஒரு பொம்பளை புள்ள இருந்தால், மகனுண்டோ இருந்தால், அவரோட கல்யாணம் என்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய செலவாகிக்கும். அதை நான் இங்கே செய்யணும், இதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவருக்கு அதை நல்ல அருமையான சந்தர்ப்பங்களையும் அவரோட கபரை வெளிச்சமாக்குறதுக்கான, அவரோட மறுமைக்கான இன்வெஸ்ட்டுக்கு அருமையான சந்தர்ப்பங்கள் வரும். ஆனால் இந்த ஹோலில் இப்படி கல்யாணம் எடுக்கணுமென்ற அந்த ட்ரீம், அந்த கனவு, அந்த தேவை அவருக்கு இன்னும் சேர்த்து அதுக்கு என்று யோசிச்சு கொண்டு இருப்பாரே தவிர அவருக்கு அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு உண்மையாது. அவருக்கு சில நேரம் நான் பார்க்குறோம், லட்சங்கள் கோடிகள் செலவழித்து திருமண வைபவங்கள் நடக்கிறது. கோடிகள், பிளேட்டுக்கு பல்லாயிரம் கணக்கு. சரி, அப்போ அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னா அது எதுவுமே இல்லை. இப்போ அவர்கிட்ட அவ்வளோ பெரிய ஒரு சொத்தோண்டு திடீரெண்டு ஒரு நாள் அல்லது 2 நாள் விஷயத்துக்காக வேண்டி பெரிய ஒரு வீண் விரயத்தில் போயிட்டு அது முடியுது. அப்போ அந்த வீண் விரயம்ன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அதனால தான் குர்ஆனில் அவங்கள இஹ்வானு ஷயாத்தீன், ஷைத்தான்கள்ட சகோதரர்கள், ஷைத்தான்ட நண்பர்கள் யார்? இந்த வீண் விரயம் என்றத்தில் ஈடுபடுறார்கள். இப்போ வீண் விரயம் என்றது பல வடிவங்களில் வந்து கொண்டேக்குது. வீண் விரயம் என்ற விஷயத்தில் ஒரு மனுஷன் தவறாக மாட்டிக்கொண்டே ஈக்கிறான். சில நேரம் அது ஆசையில் பேச முடியுது, சில நேரம் அது எந்த அளவுக்கு நாங்கள் பேசுகிற பொறுத்துமோ என்னமோ தெரியாது. ஆனால் பேசவும் வேணும். குர்ஆன்லேயும் அந்த அந்த நரகவாதிகள் சம்பந்தமாக அல்லது ஒதுங்கும் தலம் மஅவாஹும் ஜஹன்னம், அவங்க ஒதுங்குற இடம் நரகம் தான் என்று சொன்ன இடத்துல ஒரு விஷயந்தான் அல்லதீன யஅகுலூன கமா தஅகுலுல் அன்ஆம் வன்னாரு மஸ்வல்லஹும், ஆடு மாடுகள் தின்பது போல சாப்பிடுவது போல் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள், அவர்கள் ஒதுங்கும் இடம் நரகம்தான். சாப்பாடு என்றது அவனுடைய ஏமாக மாறுது, கனவாக மாறுது, ஆசையாக மாறுது. அதுக்கு 200-300 ரூபாயில் அவன்ட அந்த சாப்பாடு என்ற தேவையை நிறைவேற்றிக்கொள்ள முடியுமான நிலையில் அவன் 3000 ரூபா, 6000 ரூபா, 10,000 ரூபா, 20,000 ரூபான்ற அளவுக்கு அவனோட சாப்பாட்டுக்காக வேண்டி மாதாந்தம் அல்லது வாராந்தம், சரி நாளாந்தம் செலவழிச்சு கொண்டிருக்கிற நிலைமையை பார்க்குறோம். சிலாக்களே பெரிய பெரிய ஹோட்டல் இல்லாமல் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, லஞ்ச் இல்லை. சரி, அவங்களோட சின்னொரு மீட்டிங்காக இருந்தாலும் அந்த ஹோட்டலில் தான் செய்யணும், சரி அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் செய்யணும், அந்த பெரிய இடத்துக்கு தான் போகணும், அங்கே தான் வேணும் என்ற லெவலுக்கு பொருளாதாரத்தை வீண்விரயமாக்குற அளவுக்கு அது ஒரு ட்ரெண்டாக மாறிக்கு. இன்றைக்கு இதில் போய் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது பண்ணி பாருங்கள். குடும்பமாக அவனுக்கு சில நேரம் அந்த மாதம் அவனுக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சிக்கும். சரி, ஒரு 50,000 ரூபா, 60,000 ரூபா, 70,000 ரூபா அவருக்கு ஒரு சேலரி கிடைச்சிக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பிள்ளைகளோட ப்ரெஷருக்கோ அல்லது குடும்பத்தோட ப்ரெஷருக்கோ இந்த ஹோட்டலுக்கோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கோ போய்த்து ஒரு சாப்பாடு எடுக்கிறதுக்கு அந்த தூண்டுதல் அவர்கிட்ட பொருளாதாரத்தில் அப்படி ஒரு பின்னடைவை கொண்டு வந்து தரும். அதுக்கு பழக்கப்பட்டுட்டா குழந்தைகள் அவங்களும் இதுதான் லைஃப் ஸ்டைல், இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கு அந்த ட்ரெண்டும் மாறிக்கொண்டு போகுது. அப்போ இஸ்ராஃப்ன்றது எங்களோட உணவு முதல் அப்படியே வந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு ஃபுட் சிட்டிக்குள்ளே போனால் அந்த அரிசி வந்துட்டு போனால் எங்களுக்கு அரிசி பருப்பு சீனிக்கு அங்கால இன்னும் அப்படியே ஒரு லிஸ்ட் ஒன்று அப்படியே வந்திருக்கும். ஒரு 15,000 ரூபா இல்லாட்டி 10-15,000 ரூபாய்க்கு மேலே ஒரு பில் ஒன்று வந்திருக்கும். அனாவசியமான விஷயம் இல்லை. இதை எடுத்து போய்த்து ஊட்டி போய்ட்டு தான் யோசிப்போம், இது எனக்கு தேவையே இல்லை, எப்படி இந்த பில்லுக்கு இது வந்துச்சு,
இது அத்தியாவசியமானதா இல்லையா என்ற அளவுக்கு அந்த மனுஷண்ட அந்த ஏதோ ஒரு விஷயம் அதில் மாட்டிக்கொண்டு இருக்குது. அப்போ அவனோட பொருளாதாரம் எங்கேயோ ஒரு தேவையற்ற விஷயங்களுக்கு நிறைய அழிஞ்சு கொண்டு இருக்குது. அது எங்களோட உணவுலிருந்து, எங்களோட குஸ்னிலிருந்து எல்லாமே. மருத்துவத்துலேயும் அப்படித்தான். இன்றைக்கு ஒரு கஷ்டமான ஆள் இன்றைக்கு கடைக்கிட்ட வந்து சொல்கிறாரு, இப்படித்தான் ஒய்ஃப்ட ஒரு விஷயத்துக்கு இப்போ போக வேண்டி வந்துச்சு. சரி ஆணையை போய்த்துனா 1.5 லட்சம் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போய்த்து சின்ன ஒரு சர்ஜரி உண்டு. நான் சொன்னேன் இதே விஷயத்தை லாஸ்ட் வீக் என்னோட குடும்பத்தில் ஒருத்தர் செஞ்சார். அவர் ஃப்ரீயாக கழுபோயில் ஹாஸ்பிட்டலில் செஞ்சாருன்னு சொல்லி. அப்போ சில நேரம் அவங்களுக்கு ப்ரெஷரும் ஆகுது, அங்கே போய்த்து அதை பல லட்சங்கள் செலவழித்து அதை செய்கிறதுக்கு. அவருக்கு ஒரு போதா குறைச்சலாக மாறுது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது. அது ஒரு போதா குறைச்சல், அவரோட மான சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவும் அது மாறுது. ஹாஸ்பிட்டலுக்கு போய்த்துட்டா நான் என்னமோ ஒரு லெவல் ஒன்று மாதிரி வருது. சரி, அப்போ அவருக்கு சில நேரம் அவரோட ட்ரீட்மெண்ட்டை இங்கே எடுக்கிறதுக்கான வசதியும் இதுவுமே இருக்கும். ஆனால் அவரோட பொருளாதாரங்கள் வீண் விரயமாகாமல் அதை எப்படி மனிதனுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக பயன்படுத்தலும் என்ற விஷயத்தில் ஒரு மனிதன் எப்பயும் சீரியஸாக இருக்கணும், மிஸ்ட் ஆஃப் வந்துடாமல். சரி, அப்போ இந்த இப்போ எங்களுக்கு இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் ஏற்கனவே பேசின மாதிரி சந்தர்ப்பங்கள், எங்களோட பொருளாதாரம் என்ற சந்தர்ப்பம் அது அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது. சரி, அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது. அப்போ அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எப்படி அல்லாஹ்க்கு பொருத்தமாக அமைச்சுக்கொள்வது என்ற விஷயத்தில் ஒரு மனுஷன் யோசிக்கிற நேரம் இந்த விஷயம் நான் கட்டாயம் அல்லாஹ்கிட்ட வினவப்பட்டே ஆகுவோம். இது அல்லாஹ்வால் எனக்கு வழங்கப்பட்ட சந்தர்ப்பம். எனவே இந்த சந்தர்ப்பம் மிக அவசரமாக கிட்டி அண்மையில் என்னை விட்டும் விடுபட்டு போக போகிறோம். நாங்கள் இதை யாருமே கொண்டு போகிறதும் இல்லை. இதால் பிறகு எனக்கு சோதனை வருமே தவிர எனக்கு எந்த ஒரு வெற்றியும் இதில் அமைய போகிறது இல்லை. ஒரு மனுஷனுக்கு அந்த கொஞ்சம் பொருளாதாரம் என்ற விஷயம் அவருக்கு ஆரம்பத்தில் நினைக்கும் குடும்பத்தோடு ஒரு எலக்ட்ரோ கார் ஒன்று தான் போதும். சரி, சில பயணங்கள் போயிட்டு வரதுக்கு சாதாரண ஒரு கார் ஒன்று இருந்தால் போதும்னு சொல்லி இப்போ அவர் கொஞ்சம் வசதி வரக்குள்ள பைக் ஒன்று எடுத்துகிட்டு அதே போல் சின்ன கார் ஒன்று போயிட்டு அதே போல் இன்னும் வசதி வரக்குள்ள அடுத்த ஸ்டெப் போயிட்டு அது போகிற பெரிய கோடிக்கணக்கு போயிட்டு நிற்கும். அவருக்கு சில நேரம் வீடு ஒரு சாதாரண தேவையோண்டா இருந்திருக்கும். கொஞ்சம் வசதி வரக்குள்ள அந்த வீட்டை மறுவா கட்டி கொஞ்சம் மோடிஃபை பண்ணி இன்னும் கொஞ்சம் அழகாக்குறது, அதுக்கப்புறம் தாப்பை உடச்சி அதை கொஞ்சம் செய்கிறது, அதுக்கப்புறம் வீட்டுட்ட முகப்பை கொஞ்சம் மாற்றுவோம்னு சொல்லி ஐடியா வந்து அதை செய்கிறேன். அப்புறம் பாத்ரூம் இதை இப்படி கொஞ்சம் மாற்றினா நல்லா புள்ளிட்ட கல்யாணம் வருதுன்னு சொல்லி அங்கனைக்கு இப்படி மனுஷன் பொருளாதாரம் என்றது விளங்காமல் பில்டிங்ன்றது என்ன இன்றைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மறுமையோட எச்சரிக்கை சம்மந்தமாக செல்ல மறுமநாளோட அடையாளம் சம்மந்தமாக செல்லக்குள்ள முக்கியமான ஹதீஸில் அடிக்கடி நானும் சும்மா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்கிற ஆக்களே செல்றது தான் இது ஒரு நாளும் இந்த ஃபீல்டு வந்து இல்லா போகாதுண்டு. ஏனெண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமநாளோட அடையாளமாக சென்ன ஒரு விஷயமா கொஞ்சம் அதிலிருந்து ஜித்தியாத்துன்னு பிடிச்சி எடுத்துக்கிறேன். என்னண்டா அந்த ஹதீஸு ஜிப்ரீல் கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஹதீஸு ஜிப்ரீலில் 8 மணி ஹதீஸு ஜிப்ரீலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மார்க்கம் சம்மந்தமாக கேட்டு ரசூலுல்லாஹ்க்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்குற ஹதீஸ். சஹாபாக்கள் யார் இவர் வந்தேன்னு தெரியாது, ஒரு நீண்ட ஹதீஸ் அது. அந்த ஹதீஸில் முதலாவது ஈமான் என்றா என்னான், இஸ்லாம் என்றா என்னான், இஹ்சான் என்றா என்னான், மறுமநாள் எப்போ வரும். இப்போ இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, வந்து சஹாபாக்கள் மஜ்லிஸ் லேக்கன்னு ரசூலுல்லாவோட உட்காராங்க. அஸ்னத் ருக்பத்தைஹி இலா ருக்பத்தைஹி வதஅ கஃபைஹி அலா ஃபக்தை. எப்படி எந்த அளவுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாண்டா ரசூல்லாட மூலம் ரசூல்லா பணி உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து யாரும் கண்டில்லே, ஆனால் மனிதன் தோட்டத்தில் தான் வாராரு. வந்தால் யாருக்குமே மக்கால அந்த மதீனால வாழ்கிற ஆக்கள் யாருக்குமே அது தெரியாது, இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்திருக்கிறேன் உமர் ரலியல்லாஹு அவங்க ரிவாசியர் ஹதீஸ். அப்போ அதில் வந்தோடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நெடுவ வந்து ரசூல்லா கிட்ட உட்கார்றார். உட்காந்து ரசூல்லாட முழங்காலோட கொண்டு போய்த்து அவர்கிட்ட ருக்பத்தைஹி இலா ருக்பத்தைஹி அந்த முழங்காலை இப்படி கிட்ட வச்சு உட்கார்றாரு. வதஅ கஃபைஹி அலா ஃபக்தைஹி ரசூல்லாட அப்படியே தொடையில் காலில் இப்படி கையை வச்சு கிட்டவாய் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்குது. இப்போ எல்லா சஹாபாக்களும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு அருமையான ஹதீஸ். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து வந்து சஹாபாக்கள்கிட்ட முன்னுக்கு ஒரு மனிதனாக நின்று கற்றுக் கொடுத்த ஹதீஸ். அந்த ஹதீஸில் தான் ஈமான் என்றா என்னான், இஸ்லாம் என்றா என்னான். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்குறான் ஈமான் என்றா என்னான்னு சொல்லி ரசூல்லா பதிலளிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க சதக்த, வெரி குட். அப்போ சஹாபாக்களுக்கு என்ற ரசூல்லாக்கே ஒரு மனுஷனை வந்து ஷொக்கா பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த ஹதீஸில் கடைசிக்கு வரும் மறுமநாள் எப்போ வரும் மொத்த அஸ்ஸா
அந்த மறுநாள் எப்போ வரும்னு கேட்ட நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கேட்கப்படுற என்னை விட கேட்குறவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு ஒரு பதில். மறுநாள் எப்போ வரும்னு சொல்லி. அப்போ சரி ஓகே என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, வமா அமாராத்துஹா, அதோட அடையாளம் என்னாண்டு? அந்தலிதல் அமத்து ரப்பத்தஹா வ அந்தரல் ஹுஃபாத் அல் உராத் அல் ஆல அர் ரிஆ இஷாத் யததாவலூன ஃபில் புனியான். சரி, அடையாளங்கள் என்னென்னு கேட்ட நேரம் அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அடையாளமாக உண்டு அந்தலிதல் அமத்து ரப்பத்தஹா. அதுக்கு வேறு நிறைய விளக்கங்கள் இருக்குது. ஒரு அடிமை தனக்கான எஜமானியை பெற்றெடுப்பாள். வ அந்தரல் ஹுஃபாத், ஹுஃபாத்தண்டா செருப்பும் இல்லை, அல் உராத் நல்ல உடுக்கிறதுக்கு ஆடையும் இல்லை, வ ஆலா அவர் வசதி இல்லாதவர் ஆயிப்பார், ஏழை ஆயிப்பார், ரிஆ இஷாத் ஆக கீழ் லெவல் தொழில் செய்யக்கூடியார்கள். ரிஆ இஷாத்தண்டா ஆடு வளர்க்குறாக்கள், ஆடு மேய்க்கிறாக்கள். இவங்க கூட என்ன செய்வாங்கண்டா யத்ததாவலூன ஃபில் புனியான், ஒழுங்காக உடுக்கிறதுக்கும் யோசிக்க மாட்டாங்க, ஒழுங்காக சாப்பிடவும் யோசிக்க மாட்டாங்க, ஒழுங்காக நல்ல பாதனையும் யோசிக்க மாட்டாங்க. சரி, நல்ல ஆக குறைஞ்ச லோ கிரேட் அது தொழில் எதுவும் அப்படி இல்லை. சரி, ஆனால் ஒரு குறைவான வருமானம் உள்ள ஒரு தொழிலை தான் ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. அவங்களும் யத்ததாவலூன ஃபில் புனியான், கட்டடம் கட்டுற விஷயத்தில் போட்டி போட்டுக்கொண்டு ஈடுபடுவாங்க. இது மர்ம நாட்டு அடையாளம். சரி, இது ஹதீஸ் ஜிப்ரீலில் வந்து அடையாளம். ஆனால் அந்த ஃபீல்டு எப்பயுமே அது ஈக்கும், மர்ம கிட்டவாவா இன்னும் ஸ்பீடாக போகும், எல்லாமே அதில் தான் ஈடுபடுவாங்க கூடுதலாக. சரி, இப்போ எங்களுக்கும் கொஞ்சம் வசதி வார்னு ரெண்டா கொஞ்சம் அதோட வைப்போம் இதோட வைப்போம், அதை கொஞ்சம் செய்வோம், இங்கே பெம்மை ஒன்று போடுவோம், இங்கே சோறோட கொண்டு வரோம், இதை கொஞ்சம் அடிச்சு இங்கே வாசனை மாற்றுவோம். சரி, அப்படி தானே அந்த எண்ணம் வர 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 அப்படி தான் மாறிக்கொண்டு போகும். சரி, அப்போ மனுஷன் தேவைன்றது வந்து அவன் ஆசையும் இதுவும் முடிக்காது. அவன் எப்போ இது வீண் விரயம், இது என் தேவைக்குள்ளே போதுமானது, இது என் ரினான்றது வந்து ஏற்கனவே சொன்னேன், ரினான்றது எங்களோட தேவையை மனசில் ரினன் நஃப்ஸ் ஆக்கிக்கொள்வது, உள்ளத்தில் அந்த தேவையை நாங்கள் அதை செட்டிஸ் ஆகிறது. இப்போ இந்த ரினன் நஃப்ஸை கொண்டு வந்தால் தான் அவர் கனியாக இருப்பார். அவர் கனியாக இருந்தால் தான் அவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாம். அவருக்கு வசதி நல்ல கோடான கோடி வசதி இருந்தாலும் அவர் கனியாக மாறுவார். எப்போ என்றால் அவரோட ரினன் நஃப்ஸ் வந்தால் தான் கனியாக மாறுவார், வசதியானவனாக மாறுவார். அப்படி மாறினா தான் அவருக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹ் கிட்ட வெற்றி பெறலும். அதுக்கு தான் நாங்கள் குர்ஆன்லேயும் பார்க்குறோம், ஹதீஸ்லேயும் பார்க்குறோம். குர்ஆன்லேயும் நாங்கள் அடிக்கடி அந்த சதக்கா தர்மம் செய்யணும் என்ற விஷயத்தை பார்க்குற நேரம் எங்களோட கடைசி சந்தர்ப்பத்தில் ஒரு மனுஷன் கெஞ்சர் அல்லாஹ் கிட்ட கெஞ்சர் ஒரு விஷயமாகும். நாங்கள் அதை தான் பார்க்குறோம். லவ்லா அஹர்தனி இலா அஜரின் கரீப் ஃபஅஸ்ஸத்தக வ அகுன் மினஸ் சாலிஹீன். ரூஹ் எடுக்க வந்திருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் லவ்லா அஹர்தனி, எனக்கு கொஞ்சம் டைம் தான், எதுக்கு? ஃபஅஸ்ஸத்தக, எல்லாம் சதக்கா செஞ்சுட்டு வாரேன், வ அகுன் மினஸ் சாலிஹீன், நல்லவனாக வாரேன், கொஞ்சம் டைம் தான் என்று சொல்லி ஓடி போய்த்து எதுக்கு அடே நான் லோன்னு அலைஞ்சதெல்லாம் போய், சரி இதெல்லாம் வேலையே இல்லை, இதை கொடுத்துட்டு நான் உன்னை திருப்தியை பெற்று சாலிஹானவனாக வாரேன்னு சொல்லி கடைசி சந்தர்ப்பமாக ஒரு மனுஷன் கெஞ்சிற ஒரு விஷயமாகவும் அல்லாஹ் காட்டாதான். எனவே ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை சரியாக புரிஞ்சு, தன்னுடைய வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சு, என் வாழ்க்கையில் எல்லாரும் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் எனக்கு எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு 60% மேலே வாழ்ந்துட்டோம். நான் கொஞ்சம் தான் நிறைய கொண்டிருக்கி. சரி, யங்கஸ்டும் விற்கிறாங்க. அப்போ எங்கள்ட அந்த முடிகிற அந்த கட்டம் வார நேரம் எல்லாம் 50% எல்லாம் தாண்டி போய்த்துட்டு எங்கள்ட மைனஸ் ஓடிக்கொண்டே, மூச்சு காற்று என்ன பட்டு கொண்டே இருக்குது. சரி, ஆனால் இந்த வாழ்க்கையோட யதார்த்தம், இந்த வாழ்க்கையோட உண்மை, நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிற நாள் மிக கிட்டி அண்மையில் இருக்குது. அந்த ரப்பை சந்திக்கிற நேரம் அவன் திருப்தி அடைஞ்ச ஒருவனாக நான் அவனை சந்திக்கணும். என்றிருந்தால் எங்களுக்கு அந்த வாழ்க்கையோட உண்மை விளங்கணும். அப்போ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தான் இந்த சந்தர்ப்பங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி அவன் அருளை பெற்ற அடியார்களாக எங்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா மாற்றி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.